ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் தான். இன்றைக்கி நான் என்னென்னா என்னோடய வீட்டு வேலைகள்லாம் எப்படி பண்ணன்றதா சொல்ல போகிறேன். ஸோ அன்றைக்கி வீட்டில் அரிசி எல்லாமே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க அரிசி கடையில் அப்புறம் கிரே சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு கொஞ்சம் க்ரோசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். ஆவின் பட்டர் இப்போ ரொம்பவே டிமாண்டாக இருக்குது. ஸோ அன்றைக்கி பார்த்தா கிரே சூப்பர் மார்க்கெட்டில் நிறையா ஆவின் பட்டர் இருந்தது. ஸோ அது ஒரு 2 kg வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு கேக்குக்கு அப்பப்போ ப்ரௌனிஸ்க்கெலாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கி வச்சேன். அதே மாதிரி அரிசியுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி 5 கிலோவில் வாங்கி ட்ரை பண்ண புதுசாக. நான் எப்பயுமே கர்நாடகா பொன்னி ஸ்டீம் ரைஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்றைக்கி ஒரு புது வெரைட்டி வந்திருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் பேசிகிட்டே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், புடலங்காய் கூட்டு வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அன்றைய டே சூப்பராகவே போச்சு. அதுக்கப்புறம் மகந்த ஸ்கூல்லேருந்து கூப்பிட போகணும். ஸோ அதுக்காக போய் அவனையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்த உடனே பார்த்தா இந்த மாதிரி தான் அவன் அப்பப்போ இந்த மாதிரி கிச்சனில் இந்த கவுண்டர் டாப்பில் உட்காந்துப்பான். நான் ஏதாவது பாட்டு கேட்பேன் என்னோடய பழைய ஃபோனில். ஸோ அதில் அன்றைக்கி குக் வித் கோமாளி வச்சு பார்த்துட்டு இருந்தான். சரி அப்படியே ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன். நான் ஆல்ரெடி இந்த சமோசா மடிக்கிற ஷீட் வாங்கி வச்சுருந்தேன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில். ஸோ அது இருந்ததா, ஸோ சமோசா பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு கேரட், பீட்ரூட், ஆனியன் இதெல்லாமே போட்டு இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ ஷீட்டை சிங்கிளாக போட்டால் ரொம்ப மெலிசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 ஷீட்டாக எடுத்துக்கிட்டேன். நான் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் ஆயிலில் ஃப்ரை பண்ண வேண்டாம், நம்ம ஏர் ஃப்ரையரில் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஏர் ஃப்ரையரில் தான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மைதா பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம சமோசா நம்ம நார்மலாக ஷேப்ஸ் வந்துடும் நம்ம அந்த ஷீட்டில் மடித்தாலே. ஸோ சூப்பராக அந்த மாதிரி கம் போட்டு அதையும் ஒட்டி சீல் பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த எல்லா சமோசா கிட்டத்தட்ட ஒரு 8-9 சமோசா பீஸ் கிட்ட வந்தது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து ஏர் ஃப்ரையரில் தான் அன்றைக்கி ஃப்ரை பண்ணேன். மகந்த் இது ஏதாவது நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அன்றைக்கி ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கியிருந்தேன் நான். ஸோ அந்த லீஃப் வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறமான்னு சொல்லி என்னோடய ஹெல்ப்போட அதுவும் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ ஏர் ஃப்ரையரில் ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம சமோசா உள்ளே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 பீஸ் வச்சு பார்ப்போம், நல்லா இருக்கா, டேஸ்ட் நல்லா இருந்தால் அதிலே வைப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆயிலே ஃப்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு 3 பீஸ் மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஆயில் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சு பார்த்தேன். ரொம்பவே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஃப்ரை ஆயிருந்தது. அப்புறம் அதை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது, அந்த உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே. ஸோ மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே இதே மாதிரி உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் ஆயில் ப்ரஷ் பண்ணி சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டில் 3 பேருமே சாப்பிட்டோம். ஹஸ்பண்டும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்தேன். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ நீங்களும் இதே மாதிரி வாங்கி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.